பாவபரிகாரார்த்தம் பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம், பாவமற்ற ஜீவிதத்தில் மாதுருகையை கட்டி தந்த பாவநாம புண்ணியநாமம். நம்மை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இத்தனை மாதங்களும் எத்தனை கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் மடிந்து போகாமல், நாம் தாட்சி அடைந்து போகாமல், தலைகுனிந்து போகாமல் அவர் மெச்சமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மை வழிநடத்தினார். இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், நானே உன் கரங்களை பிடித்து ஆச்சரியமாய் உன்னை வழிநடத்துவேன், உன் பாதையை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்கி தருவேன், லிதியாதான் என்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகளை நிர்மூலமாக்குவேன், நீ போகும் பாதை சரியாயிருக்கும், நான் உனக்கு முன் செல்லுவேன், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நீ போகும் ஒவ்வொரு அடிகளும் என்னுடைய பிரசன்னம் உண்டாயிருக்கும். அவர் முன்னே போவார், நீ அவர் பின்னே நடப்பாய். உன் கரங்களை அவர் பிடித்துக் கொள்ளுவார், நம் கரங்களை அவர் பிடித்துக் கொள்ளுவார். அவர் நம்மை தனிமையாய் விட்டு விடுவதில்லை. நாம் போகும் ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதிருக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சிறகுக்குள் நம்மை மறைத்துக் கொள்ளுவார். கர்த்தர் நம்மை வழிநடத்தி நீ எங்கே போக வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், எத்திசை திரும்ப வேண்டும் என்று அவர் உனக்கு திசை காட்டும் கருவியாயிருப்பார். கர்த்தரே வழிநடத்துவார். என்ன தீர்மானம் செய்வதற்கு, என்ன முடிவெடுப்பதற்கு கர்த்தரே போதித்து நடத்துவார். கையை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தரே நம்மை வழிநடத்தி போவார். பாவபரிகாரார்த்தம் பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம், பாவமற்ற ஜீவிதத்தில் மாதுருகையை கட்டி தந்த பாவநாம புண்ணியநாமம்.